பெரும்பாலும் அம்மாக்கள்லாம் நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றேனே அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மேத்தமேட்டிக்கல் ரிட்டர்ன் திருப்பி நீ இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டாமா அப்படின்னு அந்த டயலாக் பேசும்பொழுதெல்லாம் கூட நான் ரொம்ப கூச்சப்படுவேன். அம்மானா அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அப்படிலாம் சொல்லாமல் இருந்தால் தான் அந்த அம்மாங்கிற அந்த தன்மை பூரணமாக மாறும், அப்பாங்கிற தன்மை பூரணமாக மாறும். தாயும் தகப்பனும் அதை சொல்லக்கூடாது, குழந்தைங்க அதை மறக்கவும் கூடாது. இதுதான், இது ஒரு 2-வே டிராஃபிக். இங்கிருந்து போகும், இங்கிருந்து வரும், எங்கே ரெண்டும் இணையுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. நான் ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன். என் கூட என்னுடைய சக ஊழியராக இருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வேலையை, பேராசிரியர் வேலையை துறந்து குழந்தைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை பண்ணாங்க. இட் வாஸ் நாட் டிசீன், இட் வாஸ் டிஸ்லெக்ஸியா. அந்த குழந்தையுடைய பிரச்சனை வேறு, இந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அல்ல, அது டிஸ்லெக்ஸியா. ஏன்னா இந்த குழந்தைங்கள முகத்தில் ஒரே சிரிப்பும் சந்தோஷமும் மனசும் பிரகாசமாக வெளிச்சமாக தெரிஞ்ச குழந்தைங்க மாதிரி அல்ல. அந்த முகத்தில் கொஞ்சம் குழப்பம் தெரியும், புரியலைங்கிற விஷயம் தெரியும். அவங்க என்னுடைய அறைக்கு வந்து அவங்களுடைய குழந்தைய வகுப்பில் சேர்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் வகுப்பில் சேர்க்கும் பொழுது முதல் நாளே வந்தாங்க. வந்தபோது நான் அவங்கள பார்த்து குறைந்தபட்சம் ஒரு 18 வருஷம் இருக்கும். எங்கேயா திடீர்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன போது ஷீ செட், உன் வகுப்புக்கு என்னுடைய குழந்தை ஸ்டூடெண்ட்டாக வரப்போகிறான். அது அவனுடைய ஆசிரியர்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அவ்வளவே தான், பத்திரமா பார்த்துக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. சரி, தினமும் காலையில் கல்லூரிக்கு அந்த குழந்தை வருவான். அம்மா கிளம்பி கொண்டு வந்து விட்டுட்டு அம்மா கிளம்பி போனதாக தான் அந்த குழந்தை நினைப்பான். ஆனால் அம்மா பார்க்கிங் ஸ்லாட்டில் காரில் உட்காந்துருப்பாங்க, அவ்வளவே தான். ஏன்னா எப்போ இவனுடைய மனசில் கொஞ்சம் ஒரு வயலண்டான நினைவு வரும்னு தெரியாது, எப்போ இவனுக்கு கோபம் வரும்னு தெரியாது, எப்போ இவனுடைய வருத்தம் மற்றவர்களால் கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்கு போகும்னு தெரியாது. அந்த குழந்தை வகுப்பில் உட்காந்துருக்கும் போது முதல் வரியில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தை, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தடவை சொன்னால் புரியும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு குறைந்தபட்சம் அவனுடைய வேகத்துக்கு ஒரு 4 தடவையாவது சொல்லணும். நான் மறந்து போய் கொஞ்சம் வேகமாக மற்ற குழந்தைங்களை பார்த்து சொல்லும் பொழுது பாஞ்சு என் கையை பிடிச்சு முதல் வரியில் உட்காந்துருவான். பிடிச்சு, ஜேபி மேம் கொஞ்சம் கூட மெதுவா. நான் குமிஞ்ச அவனை பார்த்தேன், ஐ எம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிறான், ஐ எம் டிஃப்ரெண்ட், நான் கொஞ்சம் வேற மாதிரி குழந்தை இல்லையா. அதில் வருத்தம் இருக்காது, அதில் கர்வமும் பெருமையும். நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், வேறுபட்டு இருக்கிறது கூட கர்வம் சம்மந்தப்பட்ட விஷயம், வேறுபட்டு இருக்கிறது கூட பெருமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆண்டவன் அக்கறையா உங்களை வேறுபட்ட ஒரு நபராக காட்டுறதுக்கு கூட பின்னால மிகப்பெரிய ஏதோ ஒரு காரணம் மறைச்சு வச்சிருக்கான், அவ்வளவே தான். நமக்கு தெரியல, நமக்கு புரியல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுதுற வேகத்தோட கொஞ்சம் குறைவாக இருக்கும். சில சமயம் நான் வகுப்பெடுக்கும் போது திரும்பி பின்னால் இருக்கிறவங்க கிட்ட சந்தேகம் கேட்பான். அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனாலும் புரிஞ்சு கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படின்னு தெரிஞ்சது. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி வெறும் தென்னை மரமோ இல்லை, வெறும் பாக்கு மரமோ, வெறும் பனை மரமோ இல்லை, வெறும் ஆலமரங்களோ இருந்தால் அதற்கு வனம்னு பேர் இல்லை. விதம் விதமான மரங்கள் இருக்கும், விதம் விதமான குணங்களோட இருக்கும். எத்தனை தான் பார்த்து பார்த்து ஒரு தோப்பு உருவாக்கினாலும் காட்டுக்குள்ள போகும்போது இருக்கிற சந்தோஷம் வேறதான். அந்த வனம் மாதிரி. அந்த குழந்தைகிட்ட நான் ஒரு பாடம் படித்தேன், மிக அழகான பாடம். என்ன, எல்லா குழந்தைங்களையும் கேட்டு இங்கிலீஷ்ல அவங்க பேசணும். சரி, பேச சொல்லலாம். கடைசி பெஞ்சில் நான் உட்காந்து ஒவ்வொருத்தரையா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், மழை மழை மழைன்னு ஒவ்வொரு குழந்தையும் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தும் போது இவனுடைய டேர்ன் வந்தது. வந்து நின்னாச்சு, பேச ஆரம்பிச்சான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் என்ன பொழுதுபோக்கு அப்படின்னு கேட்பேன். இப்போ கதிரவனுடைய அம்மாட்ட கூட நான் அது கேட்டேன், குழந்தைக்கு என்ன பண்ண பிடிக்கும், என்ன பண்ண அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி இந்த பையன்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் யுவர் ஹாபி, உனக்கு என்ன பொழுதுபோக்கு, குவிஸ் அப்படின்னு சொன்னான். அடுத்த நிமிஷம் நான் இப்படி இங்கேருந்து பார்க்குறேன், என் தலைக்குள்ளே போய் என்னுடைய தலை சாஞ்சு கேள்விக்குறி இருக்கக்கூடிய முகம் அவனுக்கு புரிஞ்சுது. அடுத்த நிமிஷம் அவன் கேட்டது, எனக்கு பதில் சொன்னான். என்ன, யூ நோ வை ஐ லவ் குவிஸ், எனக்கு ஏன் குவிஸ் பிடிக்கும் தெரியுமா? ஹோல் கிளாஸை 70 பேர் இருக்கக்கூடிய வகுப்பு இன்னைக்கு அவனை ஒரு பொருட்டா நினைச்சு அண்ணாந்து பார்த்தாங்க. சிரிச்ச குழந்தைங்க எத்தனையோ பேர், கிண்டல் பண்ண குழந்தைங்க எத்தனையோ பேர், புரிஞ்சுக்க முடியலன்னு விட்டுட்டு போன குழந்தைங்க எத்தனையோ பேர், அத்தனை பேரும் இன்னைக்கு முதலாக எனக்கு குவிஸ், வினாடி வினா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்குன்னு சொன்ன குழந்தைய அண்ணாந்து பார்க்குறாங்க. நானும் இருக்கேன். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு 2 நிமிஷம் யோசிக்கணும், எனக்கு எப்பவுமே யோசிக்கணும். அதனால குவிஸ் வரும்போது மற்றவங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது, எல்லாரும் யோசிச்சுதான் பதில் சொல்லணும். நான் அப்பதான் நினைச்சேன், ஓஹோ வாழ்க்கையை இப்படி பார்க்கலாமா,
இந்த கோணத்துல இருந்து பார்த்தா வாழ்க்கை வேற மாதிரி இருக்குமா? அடுத்தது அவங்கிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி, what do you do when people don't understand you? உன்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? அவன் சொன்ன பதில், நம்ம கோட்டபிள் கோட்ஸ் அப்படி முதல்ல அன்றாடம் படிச்சு 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 தினம் தினம் அதை பார்த்து பார்த்து நம்ம மேலே உயரணும்னு நினைப்போமே, அப்படி ஒன்றாக என்னுடைய அட்டெண்டன்ஸ் நோட் புக்கில் எழுதி கொண்டு வந்து பத்திரமா வச்சு, எத்தனை மேடைகளில் சொன்னாலும் எனக்கு நாக்கில் தழும்பேறாது, சலிப்பு வராது. ஏன்னா ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுதும் அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த வரிக்கு பக்கத்தில் போக முயற்சி பண்ணுறேன். யாரும் உன்னை புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டபோது பளீர்னு ஒரு சிரிப்பு. அந்த மாதிரிலாம் சிரிக்க முடியாது யாராலையும். அது மனசு சிரிச்சா மட்டும்தான் அந்த சிரிப்பு அவ்வளோ வெளிச்சமா விழும். பளீர்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு எனக்கு புரியுதே அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன், இது எத்தனை ஒரு வாட் அ philosophic statement it is. அவன் ஆங்கிலத்தில் தான் என்கிட்ட சொன்னான், I don't mind JB ma'am, I understand that they don't understand me. அவங்க என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் எனக்கு புரியுதே. எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை தத்துவம் அது. ரெண்டு பேருக்கும் புரியாம போகும்போதே தானேப்பா இணக்கம் இல்லாம பிணக்கம் வருது. என்ன உனக்கு புரியலங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா சண்டைக்கான எந்த சூழலுமே அங்க இல்லையே. போர் தொடங்குறதுக்கு முன்னாலேயே அமைதி பிரகடனம் பண்ணியாச்சு இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு சூழல். அந்த குழந்தையை பார்த்து நான் படிச்சது மிகப்பெரிய பாடம். நான் வேற எதையுமே உங்ககிட்ட சொல்ல வரல, நான் இன்னும் பாடம் படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு அனுபவம், சைக்காலஜி ஸ்டூடெண்ட். இந்த குழந்தை இப்போ எங்கேயோ, ஷீ இஸ் இன் UK. ரொம்ப அழகாக சைக்காலஜி சூரஜை பற்றி சொல்லும் பொழுது டாக்டர் எங்கிட்ட லக்ஷ்மி மேடம் சொன்னாங்க, ஆண்களால் இவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு சூரஜ் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி. ஆண்களுக்கு மட்டும் நம்மளால அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னா அம்மாக்களெல்லாம் சுண்டு விரலால் நகர்த்திட்டு 1000 அம்மாக்கள் ஒன்றா வந்த மாதிரி ஆண்கள் மாறிடுவாங்க. அவ்வளவே தான். நாம் அம்மா அம்மான்னு இறுக்கி பிடிச்சி அவங்க இடத்தையும் ஆக்கிரமிக்கிறதுனால தான் பிரச்சனை. கொஞ்சம் நகர்ந்து பாருங்களேன், உங்களை மாதிரி 10 அம்மா ஒத்த அம்மாவாக சேர்ந்த மாதிரி ஒரு அப்பாவால் நிற்க முடியும். அந்த குழந்தை, ஒரு குழந்தை வகுப்பில் சைக்காலஜி மேஜர், அவகிட்ட நான் கேட்டேன், ஏன் சைக்காலஜி ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த குழந்தை சொன்னா, அந்த கிளாஸ்லேயும் 60 பேர், அத்தனை பேரும் அப்போ தான் அவளையே பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் எல்லாருக்குமே எல்லாரையும் அடையாளம் தெரியக்கூடிய ஒன்று. சிரிச்சிட்டே அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் அம்மாவுக்காக தான் நான் இந்த கோர்ஸ் எடுத்தேன். உங்கள் அம்மாவுக்காக சைக்காலஜி, ஆமாம் BSc சைக்காலஜி பண்ணணும், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் கிளினிக்கல் சைக்காலஜிக்குள்ளே போகணும், நிறைய பண்ண வேண்டி இருக்கு நான். ஏன்? அவ்வளோதான். ஏன்னா நான் கேட்கும்போது எல்லாருக்கும் பதில் கிடைக்கும். சரி, எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். பார்க்கும்போது அந்த குழந்தை சொன்னா, எங்கள் அம்மாவுக்கு 17 வயசுல எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, 18 வயசுல எங்கள் அக்கா பிறந்தாச்சு. அப்போது எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காங்க. அப்பா சம்பாதிக்கணும் அங்கே இருக்காரு. குழந்தை பிறந்த போது தான் அம்மாவுக்கு தெரியும் அக்காவுக்கு டவுன் சிண்ட்ரோம். ஒன்றும் பண்ண முடியாது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், 18 வயசில் ஃபஸ்ட் இயரில் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக ஆரோக்கியமாக நிற்கக்கூடிய நான் யோசிச்சு பார்க்குறேன், 18 வயசில் கையில் அந்த குழந்தைய வச்சுட்டு எங்கள் அம்மா என்ன பாடுபட்டிருப்பா, எங்கெல்லாம் ஓடி இருப்பா. அதுவும் மொழி தெரியாத ஒரு ஊர், உறவினர்கள் இல்லாத ஒரு ஊர், நட்பு இல்லாத ஒரு ஊர், தொழில் ரீதியாக அப்பா போய் அங்கே இருந்தே ஆகணும், இந்த குழந்தைய அம்மா வளர்த்தே ஆகணும் அப்படின்னு. அம்மாவுக்கு உளவியல் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. சாதாரணமான ஒரு பெண்ணாக வீட்டில் இருந்தபோது பிடிச்ச கல்யாணம் பண்ணியாச்சு. கிடைச்சிருக்கக்கூடிய இறைவன் கொடுத்த குழந்தை இந்த மாதிரி. அப்போ எங்கள் அம்மா முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் அவினாஷிலிங்கம் யூனிவர்சிட்டி பற்றி மேடம் சொன்ன அதுவே தான். அப்போது அங்கே ஒரு கோர்ஸ் இருந்தது, ஒரு 6 மாத ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் மாதிரி அவினாஷிலிங்கம் யூனிவர்சிட்டியில் ஒன்று நடந்துட்டு இருந்தது. எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உதவக்கூடிய தாயாராக பூரணமான ஒரு அம்மாவாக மாறுவது எப்படி. நடு இரவில் குழந்தை காலை உதைச்சிட்டு அழுதா எந்த அம்மாவுக்கும் தெரியாது. ஒவ்வொரு தடவையும் பக்கத்தில் நின்று பார்த்து பார்த்து பாடம் படிக்கிற மாதிரி குழந்தையோட அழுகையும் அம்மா படிக்கணும்.
இது கழுதா, இது பசி, இதுனா வலி, இது தூக்கம், இது என்ன தூக்கிக்கோன்னு அர்த்தம், இது போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் எங்கேயோ உறுத்துதுன்னு அர்த்தம், இல்லை இருக்கக்கூடிய டயப்பரை நினைச்சிட்டேன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒன்றும் உடனடியாக தெரியாது. பார்த்து 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 எங்கேயோ நிற்கும்போது ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் குழந்தை அழறான் அப்படின்னோடனே, ஓ இதுக்காக அழறான், இதுக்காக அழகிறான்னு அம்மா சொல்வா. ஆனால் படிச்சிருக்கா, சிலபஸ் மாதிரி படிச்சிருக்கா. இது இந்த குழந்தையை தூக்கிட்டு எங்கள் அம்மா மேலும் கீழும் ஓடின போது எப்படி தவிச்சிருப்பா, எத்தனை பாடுபட்டிருப்பா. அப்புறம் யூகே போக வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அங்கிருந்து மைக்ரேட் பண்ணி யூகே போன போது இதே மாதிரி அக்காவை நாங்கள் ஒரு வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவோம். ஜூக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். இப்படி கூட்டிகிட்டு போகும்போது சுற்றியில் இருக்கிறவங்க எல்லாம் அக்காவை ரொம்ப ரொம்ப ஏதோ வினோதமான பொருள் மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அம்மாவை அக்கா பிடிச்சி இழுப்பா. அம்மா பக்கத்தில் வந்தோன்னா அக்கா கேட்பா, why do they look at me instead of the animals? கூண்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பார்க்காம ஏமா என்ன பார்க்குறாங்க அப்படின்னு அம்மாவை கேட்பானோ. அம்மா இப்படி தோலை அரவணைச்சிட்டு, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு. இந்த பொண்ணு வகுப்பில் அது சொல்லும்போது நாங்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருந்தோம். படிக்கிறது எல்லாரும் படிக்கலாம், ஆனால் எத்தனை பேருக்கு அந்த படிப்பு படியும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போவே 18 வயசில் குழந்தைய தூக்கிட்டு ஓடின அந்த அம்மாவை பற்றி அடுத்தது சொன்னான். எங்கள் அம்மா ரொம்ப பெரிய ஆளு, ரோல் மாடல் எனக்கு எங்கள் அம்மா தான். பெரிய படிப்பு கிடையாது, ஆனால் மனிதர்கள் முகத்தை புத்தகம் மாதிரி படிக்கிற ஆள் எங்கள் அம்மா. எங்கள் அக்காவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவு எங்கள் அக்கா யாராவது ஃபோன் பண்ணால் அவளுடைய நாற்காலியை தள்ளிட்டே போய் ஃபோனை அட்டன் பண்ணி அவளால் முடிஞ்ச மாதிரி பெரிய 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 எழுத்தில் நம்பரை எழுதி வைக்கிற அளவுக்கு எங்கள் அம்மா அவளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. எந்த பயிற்சியும் இல்லாமல் இயற்கை கொடுத்த தாய்மைங்கிற ஒரு பயிற்சியும் 6 மாதம் இந்த திணறலை எப்படி அழகாக தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதும் எனக்கு அந்த குழந்தை சொன்ன போதும் வளர்றதுக்கான ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நான் வேற எங்கிருந்தும் உங்களுக்கு மேற்கோள் காமிக்கல. நான் காண்பிக்கக்கூடிய மேற்கோள் எல்லாம் மீண்டும் 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 வாழ்க்கைக்குள்ள இருந்து மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ பெரிய அம்மாக்கள் நீங்கள்லாம். ஏன்னா அன்றாட குருட்சேத்திர யுத்தத்தில் நீங்கள்லாம் நின்றுட்டு இருக்கீங்க. அர்ஜுனன் மாதிரி கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான படைக்கலன்களையும் கீழே போட்டுட்டு பண்ணின தவமும் வாங்கின வரப்பிரசாதமும் எல்லாம் கீழே போட்டுட்டு வாழ்க்கை இவ்வளோ பெரிய உருவத்தில் நிற்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லா அம்மாக்களும் உங்களை நோக்கி திரும்பும்போது கண்ணன் விஸ்வரூபம் எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்த அத்தனை பேரும் விஸ்வரூபம் எடுத்து நின்னீங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. நீங்கள் சொன்ன பி ஹாப்பி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பகவத்கீதை வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ அழகாக நீங்கள் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு குழந்தைய நான் பார்த்தேன். இந்த அனுபவம் எப்படி இருக்குது? முதுகுவலி, அத்தனை படி ஏறி ரிட்டையர் பண்ணுறதுக்கு ஆச்சு. அத்தனை படி ஏறி வகுப்பு வாசலில் போய் இப்படி நின்றுட்டு இப்படியே கொஞ்சம் நெளிஞ்சிட்டே இருப்பேன். 5 நிமிஷத்தில் கடந்த தூரம் அது ஒரு காலம் இருந்தது. 5 நிமிஷத்தை 8 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற காலம் இருந்தது. ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே கிளம்பிட்டா மட்டும்தான் வேகமாக போய், நான் வேகமாக போகிறதா நான் நினச்சேனே தவிர ஊர்ந்து போகிறவங்க கூட என்னை தாண்டி போயிட்டு இருந்தாங்க. அது வேற கணக்கு. போய் அத்தனை படியும் ஏறி 3rd ஃப்ளோரில் போய் மூச்சு வாங்கி மூச்சு விட்டு வகுப்புக்குள்ளே போகும்போது குட் மார்னிங் சொல்கிற அளவுக்கு வாய்க்கு சக்தி வேணும். சீக்கிரம் கிளம்பி இப்படி முதுகோ கொஞ்சம் இப்படி தட்டிட்டு அப்படியே போய் அங்கே நிற்கும்போது நினைப்பேன், சே என்ன வலிக்குதப்பா இது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் என்னை தாண்டி அதே ஒரு பாடத்திட்டம் அந்த வகுப்பு முன்னால் நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு போகிறேன். 3 வருஷமாக அந்த மாதிரி அதே பாடத்திட்டத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் போகிறேன். அதில் ஒரு குழந்தை, அவனை தூக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இங்கே ஒவ்வொருத்தராக ஏற்றி விட்டு இறக்கி விட்ட பொழுது எனக்கு தோன்றினது அதுதான். ஆண்டவனுக்கு 10 கை அப்படிங்கிறதெல்லாம் கற்பனையே கிடையாது. 10 கை இங்கே பார்த்தேன் நான். ஒவ்வொருத்தரையா தூக்கி விடும்போது, ஓஹோ தெய்வம் இப்படி தான் இருக்குமா, என்ன ஒரு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டுட்டு வந்திருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, முடிஞ்சா உங்களுடைய எம்பளமை குத்திட்டுருக்கு. அந்த ஒரு பையன் அவனை தூக்கிட்டு அவனுடைய வகுப்பு தோழர்கள் யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் அவனை தூக்கிட்டு போகிறத பார்த்துருக்கேன். அவன் தோளை இறுக்கி பிடிச்சிட்ருப்பான், காலால் அந்த தூக்கிட்டு போகிற பையன் இடுப்பையும் இறுக்கி பிடிச்சிட்ருப்பான். 2 பேர் முகமும் பக்கத்தில் இருக்கும். இந்த தோளில் இருக்கக்கூடிய குழந்தை அவனுடைய காதில் ஏதோ சொல்லிகிட்டே இருப்பான். இவங்க திரும்பி 2 பேருக்கு இடையில பயங்கரமான ஒரு ரகசியம். 2 பேரும் சிரிச்சுட்டே போவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழந்தை. என்னை தாண்டி போகும்போது அவங்க குட் மார்னிங் சொல்கிறதுக்கு நான் நின்னதே கிடையாது. நான் சொல்லுவேன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, அன்றைய காலை பொழுது அழகாக மாற்றி முதுகுதானே வலிக்குது, மிச்சம்லாம் ஒழுங்காத்தானே இருக்குது, சிரிக்க வேண்டியது தானேங்கிற பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தது அந்த குழந்தைக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய அனுபவம், சாதாரணமான அனுபவமே கிடையாது, மிகப்பெரிய அனுபவம். நான் பார்வதி மேடம் கிட்ட சொன்ன அதே தான் சொல்ல போகிறேன்.
குழந்தைகள் எல்லாம் அபிமன்யுக்களான எனக்கு தெரியாது, பிரகலாதர்களான எனக்கு தெரியாது, கருவிலே திருவுடையவர்கள்னு எனக்கு தெரியும். ஆனால் மார்க்கண்டேயனுடைய அம்மா எப்படி உணர்ந்திருப்பான்னு உங்கள் அத்தனை பேரையும் உணரும் பார்க்கும்போது எனக்கு தோணுது. 100 வருடம் இருக்கக்கூடிய மிக புத்தி, ஒரு எந்த அறிவும் இல்லாத ஒரு குழந்தை வேணுமா? 16 வயசே இருக்கக்கூடிய அதிபுத்திசாலியான சான்றோனான ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டபோது 16 வயதுள்ள அதிபுத்திசாலியான குழந்தை போதும்னு சொன்ன தாயும் தகப்பனும். தகப்பன் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, என் குழந்தை சான்றோன் அப்படிங்கும்போது தந்தைக்கு ஒரு பெரிய பெருமை வரலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது 16 வயதை நோக்கி அந்த குழந்தை போகும்போதெல்லாம் அந்த அம்மா எப்படி பரிதவிச்சிருப்பா? ஆமாம், கடைசியில் யமனை புறந்தள்ளி மார்க்கண்டேயனுக்கு தீர்காயசு கொடுத்த இறைவன் தோன்றும் வரை அவளுக்கு தோன்றுவான்னு கூட தெரியாது இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி இறைவன் தோன்றுவான். கடைசி நிமிடம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ மார்க்கண்டேயனை காப்பாற்றுறதுக்காக இறைவன் வந்து நின்னது. ஒவ்வொரு நாளும் அந்த தாய் தன்னுடைய மனதில் சுமந்த அந்த பக்தி தான். இது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். இன்னொன்று, உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? யூ ஹாவ் த ஹீலிங் டச். அதை தான் நான் கடைசியாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். மைதாஸ்னு ஒரு மன்னன், அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. அவன் பொண்ணு ஓடி வந்தபோது தொட்டான், அவளும் பொண்ணானான்னு சொல்லுவாங்க. இது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. நீங்கள் தொட்டது எல்லாமே பொன்னாக துலங்கும். என்ன காரணம் அப்படின்னா, வேதனை யாருக்கு உண்டோ, வலி யாருக்கு உண்டோ, துயரம் யாருக்கு உண்டோ, அந்த நபருக்கு தெரியும் இன்னொருவர் துயரப்படும் பொழுது எப்படி வலிக்கும், எத்தனை சொல்ல ஒண்ணா வேதனைக்குள்ள அவங்க போவாங்கன்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்க உங்க வாயார யாரையாவது வாழ்த்துனீங்கன்னா அதை விட பெரிய வாழ்த்து வேற எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட நான் விண்ணப்பிக்கிறது அது மட்டும்தான். உங்களுடைய மிகப்பெரிய சேவை என்னவாக இருக்கும்? இயேசுநாதர் கடந்து போகும்போது அவருடைய அங்கியை தொட்டவங்களுக்கெல்லாம் எல்லா வியாதியும் தீர்ந்ததாக சொல்லுவாங்க. அது அத்தனையும் 100% உண்மை இருக்கு. எந்த நபருக்கு அடுத்தவர்களுடைய வேதனை புரியுமோ, எந்த நபர் அடுத்த ஒரு துயரத்தை அந்த தோளை தூக்கணும்னு நினைக்கிறாரோ, அந்த நபருடைய டச், த ஹீலிங் டச், அவங்க தொட்டா கண்டிப்பாக எல்லா விதமான நோய்க்கும், மனநோய்க்கும், உடல் நோய்க்கும் நிவாரணம் உண்டு. உங்களுடைய ஆசைகளை விட மிகப்பெரிய வாழ்த்துறை வேற எங்கேயும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் பேசும்போது உண்மையாக தோணுது மேடம், எனக்கு சோர்வாக இருக்கும்போது நான் உங்கள் பேச்சை கேட்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். 3 நாள் கழித்து மறுபடியும் மனசு சோர்வாகிறது. ஒரு தடவை கேட்டதே ஒரு 10 நாளைக்கு நிற்குமா? இல்லையே. மறுபடியும் இந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணணுமே, மறுபடியும் இந்த பேட்டரி கீழே போயிடுமே. அப்போ என்ன பண்ணலாம்? மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? யார்கிட்ட இருந்தா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் 4 வார்த்தை சொன்னா அதனால எனக்கு நம்பிக்கை கிடைச்சிது அப்படின்னு எடுக்கிறது உண்மையாக இருந்தால் 4 நாளைக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை காணாம போகுங்கிறதும் உண்மை. ஏன்னா நான் கொடுக்கக்கூடியது வெறும் இரவல் வெளிச்சம். இந்த இரவல் வெளிச்சம், வாங்கின வெளிச்சம் கண்டிப்பாக யார் மாதிரி? ஒரு பௌர்ணமி வரக்கூடிய நிலவு மாதிரி. பௌர்ணமி எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் அதனுடைய அமாவாசையும். ஆஹா, 15 நாளைக்கு அப்புறம் பெருசாக நிலவு இருக்கு ஆஹான்னு கொண்டாடுவீங்க. அடுத்த நாளே தேய ஆரம்பிக்கும், அப்புறம் தேய ஆரம்பிக்கும், அப்புறம் தேய ஆரம்பிக்கும். அடுத்த 15வது நாள் அது வந்த சுவடு கூட தெரியாது. இரவல் வெளிச்சம் எப்பொழுதும் காணாமல் போகும். ஆனா சூரியன்கிட்டேருந்து நிலவு இரவல் வாங்குச்சு இல்லையா? இந்த சூரியனுக்கு அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் நிலவுகள் அல்ல, சூரியன். நீங்க பண்ண வேண்டிய மிகப்பெரிய வேலை அதுதான். எல்லா அம்மாக்களுக்கும் மன உறுதி கிடைக்கணும் அப்படின்னா யூ ஆர் தி ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபார் ஆல் மதர்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாயார்களும் ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போய் நல்லெண்ணங்களை அள்ளிட்டு வர முடியும் அப்படின்னா, நன்னம்பிக்கையை அள்ளிட்டு வர முடியும் அப்படின்னா, மன உறுதியை அள்ளிட்டு வர முடியும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் முடியும். 2 கை கொள்ளாம தயவு செஞ்சு அள்ளி கொடுக்க ஆரம்பிங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் பரிபூர்ணமான நம்பிக்கை உள்ள நபர் நான். இங்கே அதை பார்த்தேன். உங்கள் வட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த வட்டத்தை இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு லக்ஷ்மி மேடம்னுடைய சன், ஐ திங்க் ஹீ இஸ் ராகவ்னு நினைக்கிறேன், ரைட்? ஐ வாஸ் நாட் ஃபார்மலி இன்ட்ரடியூஸ் டு ஹிம். ஆனால் மேம் 2-3 தடவை ராகவ் அப்படிங்கிற வார்த்தை சொன்னதுனால எல்லா அம்மாக்களுக்கும் அவங்க குழந்தை பேரை விட இனிமையான பேர் ஒன்று உலகத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அவங்க கண்டிப்பாக 98% நீங்கள் இந்த குழந்தைங்களோட தான் இருக்கீங்க அப்படின்னு அம்மா கிட்ட ராகவ் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட, ராகவ் யூ ஆர் வெரி பிளெஸ்ட், யூ ஆர் வெரி வெரி பிளெஸ்ட். என்ன காரணம் அப்படின்னா அம்மாவுக்கு தெரியும் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்க்கும் போது தம் பிள்ளை வாயை பார்த்து ஊட்டுறதுக்கு வேறொரு அம்மா எங்கேயோ உட்காந்துருப்பான்.
அவ்வளவே தான். இது ஒரு படையா எடுத்துக்கோங்க. யூ ஆர் an army. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த, சர்வ வல்லமை வாய்ந்த பெண்களால் ஆன படை. உங்களுடைய கேடயமும் ஆயுதமும் உங்களுடைய வலி. உங்களுடைய வலியும் வேதனையும் நம்பிக்கையும் துணிவும் தான் உங்களுடைய கேடயம். அதுதான் உங்களுடைய ஆயுதம். ஏன் கேடயம்? எங்கிருந்து வார்த்தைகள் மோசமா வருதோ, எப்பெல்லாம் மனசு தளர்வடைதோ, அப்பெல்லாம் உங்க கேடயம் உங்க கையிலேயே இருக்கு. அடுத்தவர்கள் தளர்ந்து விழும்பொழுது அவங்களை ஊக்கப்படுத்தி எழுப்புறதுக்கான ஆயுதமும் உங்க கையில இருக்கு. அப்ப இனிமே இந்த வலி அடுத்தவர்களுடைய வலி போக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உங்களை சந்திச்சுட்டு போற அத்தனை பேர் முகத்திலையும் இப்ப குழந்தைங்க முகத்துல பார்த்த சிரிப்பு தெரியணும். உங்க குழந்தைங்க முகத்துல தெரிஞ்ச சிரிப்பு உங்களை பார்த்தா இனி தெரியணும். உங்களை தாண்டி போகக்கூடிய எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் நின்னா போதும்பா, மனசெல்லாம் நிறைஞ்சு போகுது. என்ன வார்த்தை, எத்தனை நல்ல வார்த்தை சொல்றாங்க. ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு நீங்க போய் ஏதாவது ஒரு தாய் கணத்துல கையை வச்சுட்டு கண் கலங்கி முகம் குழம்பி உட்கார்ந்துட்டு இருக்கானா, அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை. பார்த்தாலே அம்மான்னு தெரியும் உங்களுக்கு. எல்லா அம்மாக்களும் குழந்தைங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஒரே ஜாடையா தான் இருப்பாங்க. கட்டின புடவை வேணையா இருக்கலாம், பேசுற வார்த்தைகள் வேறையாக இருக்கலாம், மூக்கும் கண்ணு மொழியும் வேணா வேறையா இருக்கலாமே தவிர அம்மானு ஒரு உருவத்தை பிடிச்சு வச்சிங்கன்னா எல்லாம் ஒரே ஜாடை தான். தாண்டி போகும்போது அவங்க தோளை தொட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னிலேருந்து தொடங்கிக்கோங்க. அவ்வளவே தான். எல்லாம் சரியாகுதா இல்லையான்னு பாருங்க. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். நீங்க எத்தனை பேர்கிட்ட சொல்றீங்களோ அதை 1000 மடங்கா மாத்தி ஆண்டவன் உங்க குழந்தை தலையில அப்படியே கொட்டுவான். எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். இது நடக்கும். போன வருடத்தை தாண்டி இந்த வருடம் இன்னும் முன்னால வந்துட்டோம். இனி எண்ணி 2 வருடத்துக்குள்ள மிகப்பெரிய ஆச்சரியங்களும் மிகப்பெரிய சாதனைகளும் நடக்க போகுது. எனக்கு தோணக்கூடியது, 408 மார்க் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு குழந்தை இங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுடைய ஆரோக்கியம் ஆண்டவன் அருளால என்னுடைய ஆயுசும் சேர்த்து வச்சு குழந்தை அமோகமா வாழப்போறான். அவன் வாழ்ந்து தலையை நிமிரும் பொழுது, மலர் மேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் கையில ஆண்டவன் பேனாவை கொடுத்து எத்தனையோ பேர் தலையெழுத்த மாத்த போறான். எத்தனையோ பேர் தலையெழுத்த மாத்தக்கூடிய பிரம்மாக்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, பிரம்மாக்களின் அம்மாக்கள் இன்னும் கொஞ்சம் கூட கர்வத்தோட இருக்கணும். பிரம்மாக்களின் அம்மாக்கள் இன்னும் கொஞ்சம் கூட தைரியத்தோட இருக்கணும். இன்னும் அதிகமான சிரிப்போட இருக்கணும். கூடவே உங்க பின்னாலேயே நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைவர் பின்னால நிற்கக்கூடாது, பக்கத்துல. இதை விட பெரிய ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழலை இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை. This is the healthiest audience I have ever come upon. இதுவரைக்கும் பார்த்ததுல மிக மிக ஆரோக்கியமான, மிக மிக சந்தோஷமான, மிக மிக நிறைவான, உங்களை விட நல்ல ஆடியன்ஸ் எதுவுமே இல்லை. இப்ப மீண்டும் என்னுடைய நன்றிக்கு திரும்பி வரேன். மிகப்பெரிய நன்றி. வந்த என்ன செதுக்கி நல்ல மனுஷியா திருப்பி அனுப்புறதுக்கு மிகப்பெரிய நன்றி. இதோ இங்க இருக்கக்கூடிய இந்த தெய்வம் மாதிரி நீங்க இங்க வந்து பார்க்க வேண்டிய இந்த தெய்வம், ஏன் குறிப்பா இந்த கோவில், இந்த தெய்வம் ஒரு பார்க்கடல், அதை கடையிறாங்க. கடையும் பொழுது ஒவ்வொன்னா 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 அதுல இருந்து வெளியில வருது. காமதேனு வெளியில வருது, கல்பவிருஷம் வெளியில வருது. கடைசியாக கையில அமிர்தத்தை எடுத்துட்டு வந்த கடவுள் முன்னாலதான் நீங்க அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கீங்க. கையில ஒரு அமிர்தம், என்ற காலத்திலும் மிருத்யு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் கையில எடுத்துட்டு வந்த தெய்வத்தின் முன்னால. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நம்ம எல்லாருடைய மனசும் பார்க்கடல். அமிர்தம் வந்தது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். அதுல இருந்து ஆலகாலம் வந்ததும், அதுல இருந்து விஷம் வந்ததும். எப்பெல்லாம் மனசு சோர்வுங்கிற விஷயத்துக்குள்ள போகுதோ, எப்பெல்லாம் தளர்ச்சிங்கிற விஷயத்துக்குள்ள போகுதோ, எப்பெல்லாம் தோல்வி வந்துடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ள மனது போகுதோ, அப்போ மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே பார்க்கடல்ல இருந்து தான் அமிழ்தமும் வந்தது. இந்த மனசுல இருந்து தான் நம்பிக்கை வரும். எந்த மனசு சோர்வை பார்க்குதோ அதுதான் நம்பிக்கை கொடுக்கும். எந்த மனசு வலியை உணர்ந்ததோ அந்த மனசு மட்டும்தான் வாழ்த்த முடியும். மனசுங்கிற பார்க்கடலை பத்திரமா எடுத்துட்டு போங்க. கையில் இந்த அமிர்தத்தை தூக்கிட்டு வந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு போங்க. லக்ஷ்மி மேடம் என்னுடைய சின்ன பல் உபாதைக்காக நான் ஆண்டவனை வேண்டிட்டேன்னு என்கிட்ட சொன்னபோது கூட நான் சொன்னேன், ஷிஜோ இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் தெய்வத்தை கூப்பிடாதீங்கப்பா, பெரிய தெய்வம் பெரிய வேலைகள் பண்ண வேண்டிய பொறுப்பில் போய் கொசு கடிக்கிற மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய பாடம். இனி கோவிலுக்கு போனால் எனக்கு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறதுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். தெய்வத்துக்கு நன்றி. தெய்வமாக என் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம்.